வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக உரையாட இருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்களுடைய முயற்சியால மட்டக்களப்பு நூலகம் நிர்மாணிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா மே மாதம் 20ஆம் தேதி மட்டக்களப்பில் நடக்க இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்து இந்த நூலகத்தை திறக்க இருக்கின்றார். அந்த அடிப்படையில இந்த நூலகம் மற்றும் அபிவிருத்தி பொருளாதார விடயங்கள் தொடர்பில் உரையாடுவதற்கு உங்களுக்கு நன்கு அறிமுகமான அரசியல் செயற்பாட்டாளர் ஆய்வாளர் யோகன் கண்ணமுத்து அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் அசோக். வணக்கம் ஜெயபாலன். எனக்கு தெரியல யார் நெல்சன் மண்டேலா ஆண்டு அவரை பறிச்சார் அல்லது காமராஜர் என்று சொன்னார். ஆனவர் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மீதும் இவ்வாறுதான் பிம்பங்கள் கட்டப்பட்டது என்ற நாங்கள் அந்த இந்த பிம்பங்கள் தான் அவரை மிக மோசமான மனிதராகவும் ஆக்கி இருக்கும். தான் செய்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற அடிப்படையில் யாரையும் புனிதப்படுத்துறது எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் எனக்கு தெரியல அது. ஆனால் இப்ப பிள்ளையான் வந்து விடுதலை புலிகள்ல இருந்து விடுதலை புலிகள் மக்கள் முன்னணிக்கு வரைக்குள்ள தான் ஏன் விடுதலை புலிகள்ல இருந்து விலத்தினன், விடுதலை புலிகள் மக்கள் முன்னில என்ன செய்ய போறேன் என்ற அதைத்தான் நீங்கள் சுய விமர்சனமாக பாக்குறீங்களா? அது சொல்லணும். அதுக்கு மேலே அவர் என்ன செய்திருக்கணும்? கடந்த கால தவறுகள் தானே கற்றுக்கொள்ளவும் நாங்கள் அது பிள்ளையானுக்கான விமர்சனம் மாத்திரம் இல்ல, பிள்ளையானோட வேலை செய்யற ஏனைய அமைப்புகள் இருந்து போனாக்களுக்கு எனக்கு இருந்தால் அதுல பிள்ளையான்ட்டு அதை ஏற்கல மாதிரியா பிள்ளையான் அப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரத்துக்குள்ள இருந்து வர இல்லையா அவர் அந்த அப்படியான திடீரென்று அந்த ஞானோதயம் வரும் என்று நீங்க எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக உடனடியாக நீண்ட கால வரலாறு ஒன்று இருக்கு தானே. இப்ப பாராளுமன்ற அரசியலுக்குள்ள வந்து நீண்ட கால வரலாறு இருக்கு. அவரோடு இருக்க அரசியல் ஆலோசகர்கள் வந்து ஜனநாயகபூர்வமாக முற்போக்குத்தனமாக பிம்பங்களை கட்டமைக்கிறார்கள். அப்ப அவர்கள் கூடாக சிந்தனை வளர்ச்சி பிள்ளையானுக்கு வந்து தானே இருக்கணும். அந்த சிந்தனை வளர்ச்சி வந்திருந்தால் அவர் தன்னை சுயநசித்து வைக்கலாம். ஆனால் இவர்களும் பிள்ளையானு சேர்ந்து பிம்பங்களை தானே உருவாக்குறார்கள். புத்தகங்கள் எழுதப்படுது. இந்த புத்தகங்கள் சொல்லப்படுகிற புத்தகங்கள் எழுதப்பட்டு என்ன நடக்குது, யார் எழுதுறாருன்னே தெரியாது. நிச்சயமாக உறுதியாக சொல்லுவோம் அந்த பிள்ளையானால் எழுதப்பட்ட புத்தகங்கள் அல்ல. வேணும்னா நாங்கள் உரையாடி பார்க்கலாம் பிள்ளையானோட இந்த விஷயங்களை பற்றி. இந்த பிம்பங்கள் இருக்குத்தானே இது அந்த நூல் தொடர்புல சையத் பஷீர் அவரும் மிக இறுக்கமாக உறுதியாகவே சொல்றார். அந்த நூல் பிள்ளையான் எழுதியில அது ஞானம் எழுதினதாகத்தான் அவர் அதை குறிப்பிடுறார். என்னென்றால் அது பிள்ளையான் எழுதிச்சா ஞானம் எழுதிச்சா யார எழுதியிருந்தாலும் பிள்ளையான் அதற்கான பொறுப்பு ஏற்கிறார். அதுக்கு பிறகு அந்த நூல்ல எழுதப்பட்ட அத்தனை கருத்துக்கும் தான் பொறுப்பு ஏற்கிறார். அதுக்கு பிறகு அதை யார் எழுதினார் என்றது ஒரு முக்கியத்துவமான விஷயமாகுது. இல்ல, நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட முஸ்லிம்களுக்கு எதிரான வாதங்கள் பிரச்சாரம் மிக மோசமானது. அப்ப நீங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஒரு சமூக முரண்பாட்டை உருவாக்குறீங்க. இது முதலாவது நாங்கள் விவாதிக்கப்பட வேண்டியது. அடுத்தது, இது வாசித்த நபர்களுக்கு தான் தெரியும் இந்த புத்தகத்துக்குள்ள இந்த மோசமான கருத்துக்கள். வெளியில பிள்ளையான் ஒருவர் நூல் எழுதுறார் என்ற பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதைத்தான் நான் விமர்சிக்கிறேன். அதுவும் ஒரு பேசுறதுக்குரியது. அது பிள்ளையான் எழுதினாரா மற்றாக்கள் எழுதினாரா பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் இந்த பிம்ப தோற்றங்களை உருவாக்குறது தவறுன்றேன். பிள்ளையான் எழுதாம தான் சொல்றாரு சொல்றதுக்கான அவருக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை அவர் சொன்னால் நாங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எங்களுக்கு தெரியும் தானே இந்த சமூகத்துல ஒரு அரசியல் இயக்கத்துக்குள்ள என்ன நடக்குது என்று சொல்லி. பிள்ளையான் போன்றாக்கள் வந்து குறைந்தபட்சம் தங்களை திருத்திக் கொள்ளணும். அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு சுயநலம் வேணும். இந்த பிம்ப கட்டமைப்பை நம்பி அரசியல் செய்யலாது. இப்ப நான் நினைக்கிறேன் பிள்ளையான் சரியான வழியில ஆரோக்கியமா சுயநலத்தோடு இருந்திருந்தால் இந்த சிறை வாழ்க்கையில அவருக்கு அவசியமற்றதா இருந்திருக்கும். இந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு பிரபாகரனுடைய தலைமையில் இருந்த புலியமைப்பு இன்னொரு புலியமைப்பா மாறி பிள்ளையாண்ட தலைமையில இருக்கு. எந்த அரசியல் செயற்பாட்டிலே மாற்றம் இல்லை. அரசியல் இராணுவ செயற்பாட்டிலே மாற்றம் அதே மோசமான இராணுவ சிந்தனையும் இராணுவ நடவடிக்கையும் கொண்ட நபர்களாக தான் இவங்க இருக்கிறாங்க. சிந்தனை வரவும் அப்படித்தான் இருக்குது. ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கு. என்னென்றால் நான் அறிந்த விடுதலை புலிகள் இருந்து வெளியேறி வந்தவர்கள் அவர்களுடைய சாதாரணர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள்ட்டையும் அந்த விடுதலை புலிகளுடைய சிந்தனை முறையும் ஆதிக்கத்தனமும் தான் இருக்குது. பிரபாகரனுடைய பாசறையில அவர்கள் கற்றதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பிள்ளையான் அதுல இருந்து வித்தியாசமா வெளிப்படுத்துவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இப்ப ஞானம் போன்றவர்கள் பிள்ளையானோட ஈடுபடுறதால இப்ப மேற்குலக நாடுகள் என்ன சொன்னேன்டா, அந்த சமாதான காலகட்டத்துல 100 கொலைகள் நடந்த இடத்துல இன்றைக்கு 10 கொலைகள் நடந்தால் நாங்கள் அதுவே பெரிய விஷயம். அது ஒரு சமாதானத்துக்கு வந்து பிள்ளையான் போன்றவர்களுடைய அரசியல் வாழ்க்கை சகதி என்று சொன்னால் அந்த சகதிக்குள்ள இறங்கித்தான் அவர்களை வெளியில கொண்டு வரையில.
நான் என்ன பாக்குறேன்னா, ஞானம் போன்றவர்கள் அந்த சகதிக்குள்ள இறங்கி இருக்கிறோம். அவர்கள் ஒரு 2 கொலையோ 4 கொலையோ செய்யறத குறைச்சிருக்கணும் என்று சொன்னால் அது ஓரளவுக்கு வரவேற்கத்தக்கதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள ஒரு கொலை நடந்தாலும் 100 கொலை நடந்தாலும் ஒன்றுதான். அது நான் ஏற்றுக்கொள்ளேன். ஐடியல் வேர்ல்டுல நீங்கள் ஐடியல் வேர்ல்டுல ஒரு கொலையும் நடக்காம இருக்கிறான் நல்ல. நாங்கள் ஐடியல் வேர்ல்ட்ல வாழையில இல்லோம். நாங்கள் வந்து விடுதலை புலிகள் மீது கடும் விமர்சனம் வைக்கிறோம். விடுதலை புலிகள் படு மோசமான படுகொலையாளர்களா இருக்கிறார்கள், அரசியலாற்றர்களா இருக்கிறார்கள் என்று. அப்ப பிள்ளையான் போன்ற இன்னொரு புலிகளுடன் போக்கும்போது அவர்களை சரியான வழியில் முற்போக்காளர் மாற்ற வேண்டிய கடமை எங்க இருக்கிறது? நாங்க என்ன செய்ய வேண்டாம், இன்னொரு பிரபாரனை உருவாக்கி கொண்டு அண்டம் பாலசிங்கம் இவ்வாறு பிரபாரனுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாரோ அதே பிம்பத்தை நாங்க ஏற்படுத்துறோம். உதாரணமா வந்து பிள்ளையான் ஒரு பெரியாரிஸ்டாக கொஞ்சம் காலம் காட்டினார்கள். இதே பிள்ளையான் வந்து கதிராம கோயிலுக்கு வந்து என்னோட காவி உடை தரித்து உத்ராட்சம் அணிந்து கொண்டு புனித யாத்திரை போகிறார். ஆனால் வெளியில நாங்கள் அவரை பற்றி பெரியாரிஸ்டாக காட்டுறோம், ஜனநாயகவாதியாக காட்டுறோம். அப்ப கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் செயற்பாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் புத்திஜீவித்தனம் கொண்ட நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் பிழைப்புவாதத்துக்காக அரசியல் இருப்புக்காக வந்து முற்போக்கு முகம் உண்ட நாங்கள் இப்படியான கணிதம் அது ஆபத்தானது என்று சொல்றோம். இப்ப நீங்கள் வந்து இப்ப சமீபத்துல ஒரு பிரச்சனை நடந்தது, கதைக்கலாம்னு கேட்டேன். இப்ப ஒரு நேற்று முன்னால Facebookல படிச்சேன், நூலகத்துக்கு முன்னால ஒரு சரஸ்வதி சிலை வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி அது இந்துக்களின் அடையாளமாக வைக்கப்படுதுன்னு சொல்லி இன்னொரு பிரச்சாரத்தை கொண்டு வராங்க. இப்ப பிரச்சனை எவ்வாறு இதை பூதகாரமாக்கலாம். இப்ப மாநகர சபை மீது மாநகர சபை இதை பொருட்படுத்திட்டு நூலகத்தை பொருட்படுத்த மாநகர சபை மீது பெரும் குற்றத்தை வைக்கணும் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப சரஸ்வதி சிலையை வைத்தது இந்து மதத்தினுடைய ஏனைய மதங்களுக்கு உரிமை கொடுக்கப்படலன்னு சொல்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். கடந்த காலத்துல இவர்கள் வந்து ஏனைய மதங்களுக்கும் இனங்களுக்குமான உரிமையை கொடுத்திருக்கிறாங்களா? முஸ்லிம் முரண்பாட்டினுடைய மூலதாரிகளா இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அடுத்து சரஸ்வதி சிலை தொடர்பாக விமர்சனம் இருக்கு எங்களுக்கு. இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்ல இருக்குது, யாழ் நூலகத்திலும் சரஸ்வதி சிலை தான் இருக்குது. மட்டக்களப்புல இருக்க பாடசாலையில எல்லாம் சரஸ்வதி சிலை இருக்கு. அது சரஸ்வதி கல்வியின் சிலையை கொண்டு வந்ததுக்கு பின்னுக்கு ஆரம்பிக்கணும். எந்த அரசியல் இருக்கு? இவர்கள் ஒரு அரசியல் கற்பிக்கிறாங்களே மதத்தை, அதாவது இந்து மதத்தினுடைய அடிப்படையில இவங்க இயங்குறாங்க என்று சொல்லி யாரு? மாநகர சபை. அவர்கள் சரஸ்வதி என்றது கல்வி தாயாக. இப்ப நாங்கள் வந்து சரஸ்வதி பூசை எல்லா பேரும் கொண்டாடுறோம் இல்லையா? பிள்ளையானும் சரஸ்வதி பூசை கொண்டாடுறாங்க, டாக்டர்ஸும் சரஸ்வதி பூசை கொண்டாடுறாங்க, சகல இயக்கங்களும் சரஸ்வதி பூசை கொண்டாடுறாங்க, பள்ளிக்கூடங்கள் கொண்டாடுறாங்க. இப்ப தெய்வம் என்ற ஒரு இந்து மதம் என்றதுக்காக மதத்திலிருந்து சில நம்பிக்கையான சடங்குகள் பிரிச்சு பார்க்கும். சடங்குகள் வேற, மதங்கள் வேற. இந்து மதம் இந்துத்துவம் என்ற இந்த கோட்பாட்டு ரீதியான விளக்கம் இல்லாம நாங்க முழுக்க ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போறோம். எல்லாத்தையும் இந்துத்துவத்துக்கு கொண்டு போறோம், பிராமணியம் என்ற சிந்தனைகளை கொண்டு போறோம். சரஸ்வதி தொடர்பாக அது இருக்கலாம், அது கடவுளுக்கும் சரஸ்வதிக்கும் தொடர்பு இருக்குது. ஆனா இன்றைக்கு இவங்க கட்டமைக்கிறதுக்கான காரணம் என்று கேட்டால் இவ்வாறான ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தணும் என்று சொல்லி இப்ப யோசித்து பார்ப்போம். இந்த பொது நூலகங்கள்ல வந்து 3 கோபுரங்கள் கட்டப்படுதானே, அது என்ன காரணம்? யாழ்ப்பாண பொது நூலகம் பார்த்தா 3 கோபுரங்கள் கட்டப்படுது. புள்ளியான் கட்டின பொது நூலகத்திலே 3 கோபுரங்கள் இருக்குது. அது என்ன காரணம்? கேட்டால் திராவிட கட்டிடக்கலை தமிழ் கட்டிடக்கலையில வந்து இயல்பாகவே அது ஒரு மத ரீதியாக இணைக்கப்பட்டுதான் தமிழ் திராவிட கட்டிடக்கலை. இப்ப நாங்க சொல்லுவோம் உடல் மனம் ஆன்மான்ற ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அதனை பிரதித்தான கோபுரங்கள். இப்ப சைவ கோவில பாத்தீங்கன்னா 3 கோபுரம் இருக்கும், உடல் மனம் ஆன்மா. அதை குறிக்கிறதுக்கான கோபுரங்கள் அந்த 3 கோபுரங்கள். ஏன் இவங்க 2 கோபுரங்களை கட்டிருக்கலாமே, ஒரு கோபுரத்தை கட்டிருக்கலாமே, 4 கோபுரத்தை கட்டலாமே, ஏன் 3 கோபுரத்தை? அதுவும் ஒரு இந்து மதம் நாங்க வாதிடலாம் தானே, ஒரு இந்து மத சிந்தனை என்று வாதிடலாம் தானே. அப்ப இதெல்லாம் அற்பத்தனமான விவாதங்கள். அதாவது மாநகர சபை வந்து அந்த நூலகம் வந்து எல்லாருக்குமான நூலகம். மாநகர சபை வந்து பொதுவாக எல்லாருக்குமானது, தமிழர்களுக்கானது, முஸ்லிம்களுக்கானது, கிறிஸ்தவர்களுக்கானது. அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல வந்து மட்டக்களப்பினுடைய தனித்துவங்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய சிலைகளை அதுல கொண்டு வந்திருக்கலாம். அத கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருந்திருக்க. இந்த விமர்சனங்களுக்கு அப்பால சரஸ்வதியை கொண்டு வரதன் மூலம் அது ஒரு நாங்கள் அதுல ஒரு இஸ்லாமியருடைய ஒரு வடிவத்தையோ அல்லது இயேசுநாதரையோ அல்லது மாதாவினுடைய சிலையோ நாங்கள் வைக்கிறத விட மாட்டோம். அப்படி இருக்கைகள் ஏன் அதை நாங்கள் சரஸ்வதியை வைக்கணும் இருக்குத்தானே. நிச்சயமா இது வந்து மாநகர சபை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடையது அல்ல. அதை வந்து அந்த மாநகர சபை யோசிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இன்னும் நல்லுறவுகளை பற்றி கொஞ்சம் கூடுதலாக யோசித்து நடவடிக்கை எடுக்கணும் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த சரஸ்வதி சிலையில் வைக்கப்படுறத யாருமே ஏற்றுக்கொள்ளல. அது ஒரு இந்து மதத்தோட சம்பந்தப்பட்டது தான். எனவே நாங்கள் வந்து சகல மதங்களோடும் சகல இனங்களோடும் சமத்துவமாக இணக்கமாக போகணும்னு சொன்னா இந்த மத அடையாளங்கள் நிச்சயமாக அகற்றப்படணும். தமிழ்தாய் கடந்த காலத்துல யாழ்ப்பாண பொது நூலகத்துல தமிழ்தாய் சிலை தான் இருந்தது. தமிழ்தாய்க்கு இந்த மத அடையாளங்களும் இல்லை.
அதுல எந்த மத அடையாளங்களும் இல்லைன்னா கிடையாது. இது இன்னொரு சிக்கலும் இருக்கு. என்னடா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். வைச்சாந்தர் துணைவேந்தராக வாரவர் அந்த கோயில்ல போய் ஆசீர்வாதம் பெற்று வரணும், அப்படி ஒரு முறை இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லது அந்த கோயில் அதுக்கு இருக்க தொடர்பு. பேராசிரியர் பூல் துணைவேந்தராக வந்தபோது அது சிக்கலானது. அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் அதுல தானே அதை போய் செய்யணும். நான் நினைக்கிறேன் இந்த புரிதல்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ளணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாய் நான் என்ன இந்த விமர்சனம் எப்படி வைக்கப்படணும்னா, ஒரு ஆரோக்கியமான தளத்துல கருத்தால வைக்க போகணும். தங்களோட சுயநலங்களுக்காக வைக்கக்கூடாது. இங்க பாருங்க, தங்களோட சுயநலங்களுக்காக வைக்கக்கூடாது. தாங்கள் செய்தால் சரி, மற்றவர் செய்தா பிள்ளைன்றதான் இங்க பிரச்சனை. இந்த பிள்ளையான் செய்யறதெல்லாம் சரி, மாநகர சபைதா பிள்ளைன்னு சொல்லி பிள்ளையானும் ஒரு மிக மோசமான பிற்போக்கான கடவுள் நம்பிக்கையாளர் தான் கடந்த காலங்களில் விமர்சிக்கப்பட்டிருக்குது. அவர் மீது எந்த விமர்சனம் பெரியாரியம் என்ற ஒரு பிம்பத்தை கொடுத்தமே ஒழிய மிக மோசமான பிற்போக்குவாதி. அப்ப தங்களோட சுயநலத்துக்காக இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஒழிய, ஆனா நாங்கள் எல்லோரும் வந்து இதை எதிர்க்கணும். நினைக்கிறது தனிநபர்களை கடந்து நாங்கள் ஒரு பொது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துற அளவு வகையில வந்து எங்கள் ஒவ்வொருத்தருடைய செயற்பாடுகளும் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த சமூகத்தை கூறு போட்டு இந்த இன்னும் சீரழிவுகளை ஏற்படுத்துறதுதான் அது போய் முடியும். சரஸ்வதி சிலையை வைக்கிறது என்றது வந்து மறுபரிசீலனை செய்யப்படணும். மாநகர சபை வேண்டுமென்றால் சிலை எடுத்து போட்டு நீங்கள் வேறு அழகான சிற்பங்களை உருவாக்கலாம். இல்லாட்டி ஒரு மட்டக்களப்பின் அடையாளமாக எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதாவது நாங்க இன்னொன்றையும் பார்க்கணும் என்றால், ஒரு சிலையை வச்சு போட்டு எடுக்கல அது கூடுதலான எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். அப்ப அந்த சிலையை வைக்கும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். புத்தர் சிலையை வைக்கிறதும் எடுக்கிறதும் போன்ற பிரச்சனைகளை நாங்க பார்த்து வச்சா எடுக்கிறது பிரச்சனை. அதனால எதிர்காலத்துல வந்து அரசு அலுவலர்கள் வந்து இவ்வாறான செயல்களை செய்யக்குள்ள தனிநபர்களாகவோ தனிப்பட்ட சமூகமாகவோ சிந்திக்காமல் ஒட்டுமொத்த மனித நேயத்துக்காகவும் சிந்திக்கிறது கூடுதலாக இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வழிவகுக்கும். நிச்சயமா அப்ப இந்த சிந்தனை முறை நிச்சயமா அவசியம். அது கட்டாயம் சிந்தனை மரபு இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்களையும் வந்து மத ரீதியான சிலைகளும் முரண்பாடான சிலைகளும் உருவாக்கப்பட்டு சமூக முரண்பாடு உருவாகும். அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளாக காணணும். ஆனால் இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு திட்டமிட்ட குற்றச்சாட்டு. கிழக்கு அரசியலை தவிர்த்து முழுசா பார்ப்போம் என்றால் வடகிழக்கு அரசியல் என்று பார்ப்போம். தமிழ் தேசிய அரசியல்ல பேசுறவர்கள்ட்ட ஒரு பிரச்சனை ஒன்று. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த அபிவிருத்தி அரசியலை தாங்கள் கதைக்க கூடாது, அபிவிருத்தி ஒரு முக்கியம் இல்லாத விஷயம் என்றும் உரிமை சம்பந்தமான அரசியலை தான் பேசணும் என்றும் தான் இப்ப தீவிரமாக கதைச்சு கொண்டு இருக்கிறார். ஆனா என்ன நடக்குது என்றால், அபிவிருத்தி அடையாதபடியால் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் குறிப்பாக வடக்கில இருந்து தமிழ் மக்கள் வகை தொகை இல்லாமல் வெளியேறி கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது கதைச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே அங்க இருந்து வடக்கில இருந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் வெளியேறுது. அப்ப இந்த அபிவிருத்தியை கைவிட்டு ஒரு அரசியலை நாங்கள் இனிமேல் நகர்த்த முடியுமா? நிச்சயமாக முடியாது விஜயபாலன். என்று கேட்டால் அரசியல் உரிமையும் அபிவிருத்தி உரிமையும் இரண்டரை கலந்தது. நீங்கள் அரசியல் உரிமையை விட்டு அபிவிருத்தியும் செய்யாது, அபிவிருத்தியை விட்டு போட்டு அரசியல் உரிமையும் பெற முடியாது. என்ன ரெண்டு இரண்டரை கலந்தது. எனவே நீங்க அரசியல் உரிமையை பற்றி பேசுற அதே நேரம் வந்து அபிவிருத்தியும் செய்யணும். அதற்காக நீங்கள் வந்து குறைந்தபட்சம் அந்த அரசோடு உரையாடலை செய்யணும், பேச்சுவார்த்தைகளை செய்யணும். முரண்பட்ட தன்மையில் இருந்தால் அபிவிருத்தி நடக்க போறது இல்லை. இப்ப எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெறுவதற்கான போராட்டம் ஜனநாயக போராட்டம் தான். இந்த ஜனநாயக வழிகளோடு உரையாடலை தொடங்கி போராட்டங்கள் நடத்தும் போது அபிவிருத்திக்கான திட்டங்களை நாங்கள் வகுக்கணும். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயகவாதிகளா பாராளுமன்றத்தில் கதைக்கிறாங்க தானே. இப்ப பாத்தீங்கள் என்றால், இப்ப அன்ன காலம் இல்லை, இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக 2009 புலிகளுடைய முடிவுக்கு பிறகு அபிவிருத்தி பேசுபவர்கள் ஒரு தளத்திலையும் உரிமை பேசுபவர்கள் ஒரு தளத்திலையும் இருக்கிறார்கள். அபிவிருத்தியும் நடக்கல, உரிமையும் கிடைக்கல. தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார். அப்ப இதை எப்படி மாற்றி அமைக்கிறது? இப்ப என்னென்றால் அபிவிருத்தி கதைக்கிற ஆக்கள் உரிமையை கதைச்சா அபிவிருத்தி செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதுல நீங்கள் சொல்ற போல உரையாடல்கள் நடத்துறதுல கடினம் இருக்கும். ஆனால் உரிமையை பேசுறவர்கள் அபிவிருத்தியை பற்றி பேசுறது இல்லை, அதை பற்றி அக்கறையும் எடுக்கிறே இல்லை. அவர்கள் அபிவிருத்தி பற்றி கதைக்கிறதே ஒரு கீழ்த்தரமாகவோ அல்லது எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு உரிமைதான் வேணும் என்ற அடிப்படையில போயிடும். ஆனா நீண்ட காலத்துல மக்கள் என்ன செய்யணும் என்றால் அபிவிருத்தி இல்லாத இடங்களை விட்டு வெளியேறும். அதாவது வடகிழக்கை விட்டு வெளியேறி அபிவிருத்தியில் மக்கள் வெளியேறுவாங்க. ஒரு இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள், தொழிற்சாலைகள் உருவாக்கப்படணும், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படணும். அப்ப அது இல்லைன்னு சொன்னா மக்கள் வெளியேறுவார்கள். இந்த அபிவிருத்திக்கான திட்டங்களை வகுத்து கொண்டு உரிமைகளை பற்றியும் கதைக்கணும். பாராளுமன்றத்துல வந்து அரசு உரிமைகளை பேசுகின்ற அதே நேரம் வந்து அபிவிருத்தியை பற்றி நீங்கள் பேச வேணும்.
இந்த நிதி ஒதுக்கீடு உங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வடக்கு மாகாணத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதியை வந்து அபிவிருத்திக்கு பயன்படுத்திருக்கலாம். ஏன் இவங்களை பயன்படுத்தல? தங்களோட அரசியல் சுயநலமான அரசியலுக்காக அதை பயன்படுத்துறாங்க. இந்த அபிவிருத்தி நடந்தால் சிங்கள அரசு வந்து பேரினவாத அரசினுடைய ஒரு அரசியல் செய்யும் என்ற ஒரு மோசமான கருத்தியல் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் சரியான மக்கள் மத்தியில் சரியான அரசியல் உரிமையை பற்றி பேசினீங்கன்னு சொன்னால் ஏன் அந்த சந்தேகம் வரப்போகுது? ஏன்னா மக்கள் உங்களை சந்தேகிக்குள்ள உங்களுக்கு சிக்கல் வருது. நீங்கள் மக்களுடைய அரசியல் உரிமையை பற்றி ஆரோக்கியமா நேர்மையா கதைக்கல, அபிவிருத்தியை நீங்க நேர்மையா செய்யல. உங்களோட தனிப்பட்ட நலன்களுக்காக மாகாண சபையில நீங்க பயன்படுத்திக் கொண்டீங்க. தமிழ் அரசியல்வாதிகள் செய்கின்ற வேலை, ஒட்டுமொத்தமா தமிழ் அரசியல்வாதிகள் செய்கிறது இதே வேலை தான். அபிவிருத்தியையும் அரசியல் உரிமையும் ரெண்டையும் ஒன்றாக எடுத்திருந்தால் நாங்கள் ஓரளவு முன்னேறி இருக்கலாம். தொழில் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தொழிற்சாலையில் உருவாயிருக்கும். ஏன்னா ஏபாலன் 70க்கு முன்னால பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொழிற்சாலையில் உருவாக்கித்தானே இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் உருவாக்கித்தானே இருக்காங்க, உரிமையை பற்றியும் பேசித்தானே இருக்காங்க. எந்த முறைப்பாடும் இல்லாமல் உரிமையிலையும் பேசிக்கொண்டு அபிவிருத்தியும் செய்துதானே இருக்காங்க. எத்தனை தொழிற்சாலை தமிழ் தேசியம் கதைச்ச கட்சிகள் செய்யல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலயோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியிலயோ இருந்தவர்கள் தான் அதை செய்திருக்கிறார். செய்தாலும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல தானே, அதை ஆரோக்கியமா ஏற்றுக்கொண்டாங்களானே. இப்ப தொழிற்சாலை பாத்தீங்களா, யாழ்ப்பாணத்துல இருந்து கிழக்கு வரையும் கந்தாய் சீனி தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை, மட்டக்களப்பு காகித தொழிற்சாலை, சீமெந்தி தொழிற்சாலை, வரந்தன் கெமிக்கல் ஃபேக்டரி, இப்படி எவ்வளவு தொழிற்சாலை. அது தமிழ் தேசியத்தின் பண்பு. இப்ப யாழ்ப்பாணத்துல பல்கலைக்கழகம் வரைக்கும் அதை எதிர்த்துச்சுனா தமிழ் தேசியத்தின் பண்பா இந்த அபிவிருத்தி வேண்டாம் உரிமை வேணும் என்று. இது வந்து ஒரு காலகட்டத்துக்கு நான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அபிவிருத்திகளை எதிர்க்கின்ற நபர்களாக தமிழ் தலைவர்கள் இருந்ததில்லை. ஒரு காலகட்டத்துக்கு தமிழ் தேசிய வெறியல் ஊட்டப்படக்குள்ள அந்த சிக்கல் வருது. அது இயக்கங்களும் ஒரு காரணம். வருது. நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த உரையாடல ஒரு மிக தெளிவான ஒரு விஷயத்தை குறைச்சிங்க. இந்த அறம் சார்ந்த விஷயம், இந்த தமிழீழம் கோரிக்கை வைக்காத இந்த மிதவாத அரசியல் தலைமைகளுடைய அறம் சார்ந்தும் தமிழீழம் கேட்ட ஆயுத குழுக்களுடைய அறத்தை பற்றியும் நீங்கள் இதுல மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தது. அன்று இருந்தவர்களுடைய இன்று இருப்பவர்கள காட்டிலும் அன்று இருந்தவர்களுடைய அறம் வந்து அவர்கள் ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டோட அல்லது மக்கள் சார்ந்த அறத்தோட இருந்தார்கள் என்ற முடிவுக்கு வாரீங்களா நீங்க? பெரும்பான்மையான தமிழ் அரசியல்வாதிகள் வந்து இப்ப நாங்கள் வந்து அவர்கள் புனிதமான மனிதர்களாக கட்டமைக்கல. நாங்கள் இதை பார்க்கிறோம். மக்களை நேசிக்கின்றவர்களாக, மக்களுக்கான அடிப்படை அபிவிருத்தியில செய்கின்ற நபர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கிராமங்களையும் அபிவிருத்தியில செய்துதானே இருக்காங்க. பாலங்களை போட்டிருக்காங்க. தொழிற்சாலை வரும்போது அதை எதிர்ப்பு தெரிவிக்காமல், அரசியல் உரிமை என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்திருக்கிறாங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை அபிவிருத்திக்காக பயன்படுத்திருக்காங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எங்க நிதியை பயன்படுத்துறார்கள்? தங்களுடைய நலன்களுக்காக பார்கள் எடுக்கிறது, மண் சூறையாடுறது, சுற்றுப்புற சூழல். இப்ப மட்டக்களப்புல சுற்றுப்புற சூழலுக்கு உதாரணம் சொன்னதாம். மட்டக்களப்பு வாவிக்குள்ள வந்து கொட்டல் கட்டப்பட்டிருக்கு. மட்டக்களப்பு வாவிக்குள்ள இயற்கை வளம் கொண்ட வாவிக்குள்ள வந்து கொட்டல் கட்டப்பட்டிருக்கு. இந்த கொட்டலை கட்டின நபர் செல்வராஜான் ஒரு ஆள் பிள்ளையானுடைய ஆதரவோடு கட்டப்பட்டிருக்குது. ஒரு பாராளுமன்ற கடந்த கால மிதவாத அரசியல்வாதிகள் செய்யக்கூடியதாக இருந்திருக்காது. அவர்கள் வந்து சுற்றுப்புற சூழலை பற்றி யோசித்திருப்பார்கள். அந்த சிந்தனை முறை எங்களுடைய பணத்தை மட்டும் நோக்காக கொண்டு செயற்படுற தன்மை கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். பழைய ஊழல்கள் அவங்க மிக மோசமான ஊழல்வாதிகளாக இருந்ததில்லை. அறம் சார்ந்து தங்களோட குடும்பங்களை பெருக்கணும், ஒரு பொருளாதார ரீதியாக தாங்கள் வளரும் அந்த சிந்தனை அவங்கள்ட்ட இல்லை. மக்கள் எல்லாம் சார்ந்து ஈடுபட்டிருக்காங்க. அரசியல் விமர்சனங்கள் இருக்கு அவங்கள்ட்ட. தனிமனித ரீதியா நேர்மையான ஆக்களா இருந்திருக்காங்க. அரசியல் விமர்சனம் இருக்கு, பரவாயில்லை. தனிமனித ரீதியாக கடந்த கால அரசியல்வாதிகள் இப்ப ஜிஜி பொன்னம்பலம்லாம் இருக்கலாம். நாங்கள் எதிர்க்கின்ற அரசியல்வாதிகள் கூட தனிமனித ரீதியாக நேர்மையானவர்கள். அரசியல் ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம். அது துரையப்பாலம் வந்து அரசியல் ரீதியாக எவ்வளவுதான் விமர்சனம் வச்சாலும் தனிமனித ரீதியாக நேர்மையான மனிதர்களாக தான் இருந்திருக்காங்க. இன்றைய பாராளுமன்ற அரசியல் மதம் அயோக்கியர்களாக கேடுகட்ட மனிதர்களாக அவர்கள் இந்த வரலாறு இல்லை. ஒரு மிக சிக்கலான பிரச்சனையை பற்றி ஒரு நீண்ட உரையாளரை தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அசோக். நன்றி ஜெயபாலன்.